மக்களே, நான் இன்னைக்கு ஒரு சுட சுட செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா GTA San Andreas கேம் பிளே தமிழ் பார்ட் 3 தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 3 தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எங்கே நான் விட்டேனோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன ஒரே ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருப்பேன். என்னென்னா வந்து ட்ரெஸ் மாற்றிருப்பேன். என்னென்னா வந்து நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன் காய்ஸ். அந்த பார்ட் 2 கூட அப்படியே அதை வச்சு தான் முடித்தேன். அது என்ன ஆச்சுன்னா வந்து அது மட்டும் வரல. நான் வீடியோ செக் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது அது மட்டும் வரல, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அது கூட நான் அப்படியே எடிட் பண்ணிட்டேன் வரலன்னு. ஸோ அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை, வெறும் ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்த மிஷன் என்னன்னு பார்த்துருவோம். அது முடித்தோடனே எனக்கு ஒரு 200 கொடுத்தாங்க ரிவார்டா. அதுதான் வந்து இந்த 1000 ரூபா சேர்ந்துருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை, வெப்பன்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இந்த எஸ்எம்ஜி மட்டும்தான் எடுத்தது. அது ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அது வந்து நான் ஒரு பாலாஸ் கேங்கை வந்து சீண்டும் போது அது வந்து ஒருத்தனை அடித்து கொல்லும் போது இது வந்துருச்சு. அதுதான், வேறு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே அப்படி எடுக்கலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மிஷின் பேர் வந்து டிரைவ் பை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி தானே நான் நினச்ச மாதிரியே. ரைடர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும்டா சிஜே செம்மையாக ஓட்டுவான்னு. என்னடா என்னை பற்றி பேசியிருக்கிறீங்க, நீ கார் ஓட்டுறதை பற்றி பேசுகிற மாப்பிள்ள, நீ செம்மையாக ஓட்டுவாடா, என்னை வச்சு கிண்டல் தானே பண்ணுற அப்படின்னு சிஜே சொல்கிறா. அதுக்கு சொல்கிறேன், பின்ன என்னடா ஓட்டுற, காரை ஓட்ட சொன்னால் ரோட்டில் ஓட்ட சொன்னால் மேலே அப்படியே பறந்து போகிற, காரை ஒழுங்காக ஓட்ட சொன்னால் போய் கம்பத்தில் போய் சுருக்குற, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படிடா உன்னை நம்பி வரது அவங்க கூட, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸை பற்றி ரைடருக்கே தெரியுதுன்னா பார்த்துங்களேன். சரி ஓகே, இந்த தடவை ஒழுங்காக ஓட்டுவே நான் நம்புகிறேன் அப்படின்னா. எனக்கும் தெரிலடா நான் ஒழுங்காக ஓட்டுவேன். நான் என்னாச்சுடா எனக்கே தெரிலடா நான் ஒழுங்காக ஓட்டுவேன். ஆனால் இந்த தடவை நான் கண்டிப்பாக கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இவனுங்க கிடக்குறானுங்க, நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் இது எப்படி இருக்குன்னு. நான் ஓட்டுற டிரைவிங் ஸ்கில்லு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். அவன் கிடக்குறான். நான் ஸ்லோவாக ஓட்டினா வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வீடியோ லென்த்தாக போகுது. அதனால் நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது அங்கங்கே என்னது இடிக்கிறேன். இதுக்கு போய் வந்து நான் ஒழுங்காக ஓட்டலாங்கிறான் இவன். அப்போ பின்ன அவனை ஓட்ட சொல்லுங்கள், என்னை வந்து உட்கார வச்சுட்டு அவனை ஓட்ட சொல்லுங்கள். ஓட்ட மாட்டான், நம்மளை மட்டும் குத்தம் சொல்லிட்டுருப்பாங்க. இப்படி தானடா உலகம். நான் தூக்கி இது இங்கே வச்சுக்கிறேன்பா. டே ஒரு இடத்துல இருடா டேய். ஸோ ஆக்சுவலாக இதில் இந்த மிஷினில் என்னதுன்னா, பாலாஸ் கேங்கை டெரிட்டரி அங்கங்கே இருப்பாங்கல்ல, அதான் கைஸ் அங்கங்கே ரோட்டில் இருப்பாங்கல்ல. இப்போது அதிலெல்லாம் நம்ம மிஷின்ஸே இல்லாமல் அழிப்போம். இதில் வந்து மிஷின்ஸ் கொடுத்து அழிக்கிற சொல்லியிருக்காங்க. கார் ஹெல்த்துன்னு கொடுப்பாங்க, கொடுக்கல கார் ஹெல்த்துன்னு கொடுப்பாங்க. அது ஒரு வேளை முடியறதுக்குள்ளே பண்ணணும். கார் ஹெல்த்து போச்சு டே. ஐயோ இது பத்தாது கைஸ். இது வேறு ஒன்று எனக்கு வேறு கைஸ். இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு அப்பப்போ என்ன ஆச்சுன்னா, ஒன்று அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதுவே ஸ்டோரேஜ் பத்தலைன்னு அதுவே ஸ்டாப் ஆகிடுது வீடியோவே. அதனால் நான் அது தெரியாமல் நான் வீடியோ மேக் பண்ணி அந்த இது தெரியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் திருப்பி முதலேருந்து விளையாடுற மாதிரி இருக்குது கைஸ். நான் சேவ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே அந்த மிஷினை அப்படியே கேமை ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அங்கங்கே எஸ்எம்ஜி கன்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் கன் அன்லாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதான் உங்களுக்கு கன் அன்லாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கன்ஸில் நிறையா இருக்கும். மிஷின் ஃபெயில்டா வாட்டம் காய்ஸ் என்னது காய்ஸ் அதில் டே. ஓகே சரி, இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்துலாம் வரேன். அதனால் நான் முடிச்சுட்டு, அதாவது அங்கே வந்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா கைஸ், நான் அங்கே வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன். நான் அந்த இதிலேருந்து இங்கேருந்து போனாங்க. ஸோ இப்போ அங்கே வந்துட்டேன் கைஸ். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணான்னு. ஸோ கார் எடுத்து கொடுப்பாங்க. இங்கேருந்தே பேசாமல் சுடலாமா?
வேணாம், எதுக்கு வம்பு. இந்த கார் வெடிச்சதுக்கு தான் வந்து எனக்கு கார் பாதி ஹெல்த்து போச்சு. இனிமேல் நம்ம எதுவும் எடுக்க வேணாம் கன்ஸு. அதோட வினை என்னன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். வேணாம் நம்மளுக்கு, எதுக்கு. ஓகே, இப்போ அடுத்தது அங்கே இருக்கிறானுங்களா, இன்றைக்கி ஒவ்வொருத்தனையும் வச்சு சேரும். ஃபேன் பண்ணுறேன் இவங்கள வச்சுட்டு. டே பாலாஸ், என்னடா பேர் இது, பாலாஸ் பேடாஸ்னு பேரை வைக்கிறீங்களே. நல்லதாக க்ரூ ஸ்ட்ரீட்டு, வேகாஸு அந்த மாதிரி வைங்கடா. சரி, அதுக்குன்னு என்ன அவங்க பேரையே மாற்ற முடியும், விடு. அவங்கள விடு, நம்ம பார்த்துப்போம். ஓ, அங்கே இருக்கிறீங்களா, இந்த வரேன்டா. ஒட்டி எங்கப்பா கார் எழுத்து பாதி போயிடுச்சு. சரி விடு, இதுதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 ஸ்டார் வரும். இவங்க கைஸ் என்ன தெரியுமா கைஸ் பண்ணணும், 2 ஸ்டார் வந்ததுன்னா நம்மள என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஸ்ப்ரே ஷாப்னு ஒன்று இருக்குது கைஸ். இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது உங்களுக்கு 5 ஸ்டார் வாண்டட் லெவலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை என்ன நீங்கள் அதை தப்பிக்கணும் அதை வந்து நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நேராக இந்த மாதிரி ஸ்ப்ரே ஷாப்பு அந்த மாதிரி உங்களுக்கு ஐக்கான் காட்டும். இல்லை ஸ்ப்ரே ஐக்கான் எனக்கு தூரமாக இருக்குன்னா கிட்டே ஏதாவது துணிக்கடை தான், அந்த மாதிரி துணிக்கடை இருக்கும். இல்லைனா வந்து பார்பர் ஷாப் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனோ இல்லைனா வந்து இந்த மாதிரி காரோட கலரு இல்லைனா வந்து துணி மாற்றிக்கிட்டிங்கன்னா போலீஸால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதனால உங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதான் ஸ்டார்ஸ் வந்து இருக்காது, மறைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து இதோட ட்ரிக்கு. ஹோப் யூ லைக் த நியூ கலர். எஸ். ஸோ வாண்டட் லெவல் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ டெஸ்டினேஷனுக்கு போவோம். ஸோ டெஸ்டினேஷன் வந்து அங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது, போய்க்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, அதாவது பாலாஸ் அடித்தா இவனுங்க ஏன் வரானுங்க, இவனுங்களே போலீஸ்காரனுங்க, இவங்களுக்கு கேங்ஸ்னால் பிடிக்காது. கேங்ஸ்னால் அவங்களுக்கு அது வேணாம். அப்புறம் எதுக்கு வந்து அவங்கள அடித்தா இவங்க கேட்குறாங்க. ஒருவேளை காசு கொடுத்துருப்பாங்க போட்டுருக்கு, என்னை அடிக்காத மாதிரி பார்த்துக்கோன்னு. ஓ அப்படி கூட இருக்குமே. இப்போல்லாம் காசு தானே எல்லாமே, அதனால் அப்படி கூட பண்ணியிருப்பாங்க. பட் என்றைக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் கைஸ். காசு என்ன கஸு இன்றைக்கி ஒரு நடிக்கு போகும். ஆனால் மனசு தான், பேர் தான், புகழ் தான். ஓகே வந்துட்டோம், அவ்வளோதான். யா டவுன் வச்சுக்கிறேன். ஓகே இவனுங்க பேசிட்டு இருக்கிறானுங்க. இதோட மெயின் கான்செப்ட் சொல்லிட்டேன். இதுவும் ஒரு வகையான டுட்டோரியல் தான் கைஸ், மிஷின் தான். எவ்வளோ காசு தருவாங்க, 500 ரூபா தருவானுங்களா? எஸ், மிஷன் ரெஸ்பெக்ட். வா, அந்த பிஜிஎம் தான்டா பெஸ்ட்டு. ஸோ அடுத்ததுக்கு போவோம். இது என்ன மிஷின் நினைக்கிறேன், ஸ்வீட்ஸ் கேர்ள். ஓகே, ஐ திங்க் எனக்கு இந்த நம்ம வந்து ஸ்வீட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் போய் அங்கே போய் மாட்டிப்பான், காப்பாற்றணும் இல்லை கைஸ், எனக்கு ஒன்று புரியல. அதாவது நம்மகிட்ட காரியம் கொடுக்க மாட்டானுங்களாமா, நம்மளே வந்து போய் வந்து காப்பாற்றணுமா? அதுவும் ஸ்வீட்டோட ஹெல்த் அங்கே இருக்குது. ஸ்வீட்டோட ஹெல்த் அங்கே இருக்குது. இது மேப்பில் எங்கே இருக்குது மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். உதவும். அப்புறம் நான் பின்ன இது ஸ்வீட்டோட ஹெல்த் வேறு கம்மியாது, லைட்டாக அவன் ஃபுல்லாக கம்மியாச்சுன்னா அது வேறு மிஷின் ஃபெயில்டுன்னு சொல்லுவாங்க கைஸ். வெறுப்பேற்றுவானுங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த 2000 வந்த கேமில் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாகவும் இவ்வளோ ஃபிசிக்ஸாகவும் பண்ணியிருக்கவே ரொம்ப வாய்ப்பு கம்மி. நீ க்ரூ ஸ்ட்ரீட் தானடா? க்ரூ ஸ்ட்ரீட் ஏங்க அவங்க பச்சை கலர் போட்டிருக்காங்க? ஐயோ இறங்குடா. ஐயோ அதான் ஸ்வீட் எங்கடா? ஸ்வீட் எங்கடா ஸ்வீட்டு?
கைஸ். அப்புறம் திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன், பாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு நான் திருப்பி ஃபஸ்ட். ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டேன் கைஸ். ஐயோ விட்டு இறங்குடா. அப்புறம் அது வேற இது ஆயிடுச்சுன்னா கேட்பீங்க என்ன. ஆவுடா டே காய்ஸ். என்ன காய்ஸ் இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறீங்களே. நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன். அப்புறம் நான் வந்துட்டேன் காய்ஸ். நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் வந்து அந்த வெஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். என்னால் முடிக்க முடியும், ஆனால் வீடியோ ரொம்பவும் லென்த்தாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு வெளியில் வேறு போகிற வேலை இருக்குது, அதனால். ஐயோ இறங்குடா இறங்குடா. உள்ளே இறங்குடா. உள்ளே யார் தாபாதே டான் 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 டான். ஐயோ ஓ ஷிட் காய்ஸ். நான் இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். என்னால் முடியல, எத்தனை அட்டம்ப்ட்டு நான் பண்ணுறது. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கேளுங்க, நான் பண்ணுறேன். ஸோ பாய் காய்ஸ். நான் என்னால் பண்ணவே முடியல, நான் வேறு வெளியில் போகணும். சரி, நான் உங்களுக்காக நான் இந்த வெப்பன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் அங்கே போயிட்டு, அதாவது நிமிஷம் இருங்க, இங்கேருந்து போகிறதுக்கு வரல, அங்கே லாஸ்ட்டு இது நான் முடிச்சிடுறேன். இருங்க, ஸ்டார்ட் கேமுக்கு போயிட்டு லோட் கேமுக்கு போயிட்டு நான் எங்கே போகணுமோ நான் அங்கே போய்க்கிறேன் கைஸ். அப்புறமேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக 9 and yes ஓகே, ஐ வாண்ட் டு லோட் திஸ் கேம். ஸோ அப்புறம் நான் திருப்பியும் நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோட ஃபஸ்ட்லேருந்து நான் விளையாடுற மாதிரி இருக்கும். நான் விளையாண்டுட்டு நான் அப்படிலாம் முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் காமிச்சிடுறேன் அந்த லொக்கேஷன்ஸ் எங்கே இருந்ததுன்னு. நான் முதல்ல நக்கிள்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நக்கிள்ஸ் நான் இங்கேருந்து எடுத்தேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், அதாவது இந்த ஸ்பாட்லேருந்து எடுத்தேன், சிஜே வீட்டுக்கிட்டேயே. ஸோ அப்புறமேட்டு இந்த எஸ்எம்ஜி நான் மேலே எடுத்தேன். நான் உங்களுக்கு அந்த கராஜ் மேலே ஏறி நான் காமிச்சேன்ல, அங்கே எடுத்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் திருப்பி ஏற முடியாது. ஸோ இங்கே அடுத்தது இங்கே ஒரு பிஸ்டல் எடுத்தேன். அதுதான் இந்த பிஸ்டல், இந்த 200ன்னு இருக்குல்ல, அதான் இந்த பிஸ்டலு. எப்படி ப்ரோ உனக்கு மட்டும் 200 ஆமோஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நான் பண்ணேன்னா, உங்கடா நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்கு, இவனோட வீட்டுக்கிட்டே இங்கே இருக்கும். இது எடுக்க அதாவது கன்று வராது, இந்த மாதிரி புல்லட்ஸ் மேலே எகிரும், மேலே போகும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி நான் சேவ் கொடுத்து திருப்பி இங்கே ஸ்பான் ஆகிறத எடுத்துகிட்டு போவேன். ஸோ எஸ்எம்ஜி நான் எங்கே எடுத்தேன்னா, நான் ஒரு பாலாசனை பண்ணும் போது எடுத்தேன். அடுத்தது இந்த கத்தி ஒருத்தங்களை குத்ததான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அச்சஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு போச்சு. இருங்க காமிக்கிறேன். இவகிட்ட கன்று இருக்குடா. ஸோ இவகிட்ட இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இவகிட்ட கன்னும் இருக்குது, அதே சமயத்தில் அந்த கத்தியும் இருக்குது. இவகிட்ட இருந்தால் கைஸ் எடுத்தேன். இந்த மாதிரி என்பிசி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்கள அடித்து பிடிங்கிட்டு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். நான் அப்புறமேட்டு நான் பார்ட் 3 இது பார்ட் 3யா, பார்ட் 4ல் கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விஷயத்தை நான் கொண்டு வரேன். புது ஈஸ்டர் எக்ஸ் அந்த மாதிரி நான் கொண்டு வரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்லி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். ஸோ பாய் கைஸ்.